வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்தியன் பாலிட்டியில் ஆர்பிஐ பற்றி தான்ப்பா நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு இந்தியன் பாலிட்டி சம்மந்தமாக உங்களுக்கு சட்ட திருத்தம், குடியுரிமை, லோக்பால், லோக் ஆயுக்தா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது ஸ்கூல் புக்கில் என்னென்ன லெசனில் வந்து நமக்கு கவர் ஆகுது, எந்த மாதிரி நம்ம அதிலேருந்து ஆப்ஷன் எடுத்து நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோலாம் நம்ம கொடுத்துருக்கோம்ப்பா. நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஆர்பிஐ பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி செயல்பாட்டிற்கு வந்த ஆண்டு எப்போது அப்படின்னு கேட்குறாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி வந்து 1934 அப்படிங்கிற சட்டத்தின் பிரகாரம் 1935 செயல்முறைக்கு வந்திருக்கும். அப்போ இந்திய ரிசர்வ் வங்கி செயல்முறைக்கு வந்த ஆண்டு, நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்போன்னா ஏப்ரல் 1, 1935 தான். அது வந்து நம்ம +2 புக்கில் வங்கியியல் அப்படிங்கிற லெசனில் இந்திய ரிசர்வ் வங்கி அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸ் வந்து அந்த லெசனை ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்கப்பா. இதிலிருந்து தான் ஏகப்பட்ட கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க. வரலாறு, நிர்வாகம், பணிகள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பாக்ஸை சுற்றி தான் ரிசர்வ் வங்கியில் மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதனால் இந்த பாக்ஸை வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த பாக்ஸை நீங்கள் எப்படி ஷார்ட்கட்டோட மனப்பாடம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயில் வீடியோவில் கொடுத்துருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆர்பிஐன்னு சொல்லியே கொடுத்துருக்கோம். அதை நம்ம வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி கொடுத்துருப்போம். இந்த ஆர்பிஐயில் நீங்கள் என்னென்ன எளிமையாக படித்து என்னென்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். இந்த பாக்ஸுக்கு வந்து நம்ம ஷார்ட்கட் போட்டு கொடுத்துருப்போம். நீங்கள் நம்ம வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். 1934 ஆண்டு சட்ட விதியின்படி 1935 ஆண்டு ஏப்ரல் 1 முதல் அமைக்கப்பட்டது அப்படின்னு இந்த இடத்துல இருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது 12th வங்கியியல் அப்படிங்கிற லெசனில் ஆர்பிஐ அப்படிங்கிற டாபிக்கில் வருதுப்பா. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதோட மத்திய தலைமையகம் வந்து மும்பையில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்திய ரிசர்வ் வங்கி ஆரம்பிக்கும் போது 1937 வந்து தலைமையகத்தை கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு வந்து மாற்றிருப்பாங்க. அப்போ ஆர்பிஐ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது எந்த இடத்துல ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா கல்கத்தாவில் ஆரம்பிச்சிருப்பாங்க. 37 கல்கத்தாவிலேருந்து மும்பைக்கு வந்து மாற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி தேசிய மயமாக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 1949 தான் வந்து இந்திய ரிசர்வ் வங்கியை தேசிய மயமாக்கியிருப்பாங்க. அதுவுமே இந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் தான்ப்பா இருக்கும். ஜனவரி 1 1949 ஆண்டு வந்து தேசியமயமாக்கப்பட்ட மத்திய அரசுக்கு சொந்தமானது அப்படிங்கிறாங்க. ஆர்பிஐ வந்து தேசியமயமாக்கி மத்திய அரசுக்கு வந்து சொந்தமாக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்ட பணிகளில் ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணிகள் எது யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணிகள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பணத்தை வெளியிடுதல், மாற்று வீதத்தை கட்டுப்படுத்துதல், வணிக வங்கிகளை கட்டுப்படுத்துதல். இது எல்லாமே ஆர்பிஐயோட பணிகள் தான். பணத்தின் நடுவு நிலைமை வந்து அதோட பணிகளில் வராது. இது வந்து அதோட பணிகள் வந்து அந்த இதிலேயே கொடுத்துருப்பாங்கப்பா. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிந்த பணிகள் கொடுத்துருக்காங்கல்ல. இதில் பாருங்கள், காகித பணம் வெளியிடுதல், அரசின் வங்கியாக செயல்படுதல், செலவினங்களுக்கு இந்திய வங்கி அமைப்புகளை நெறிப்படுத்துதல், அயல்நாட்டு செலவாணிகளின் பாதுகாவலன், கடன் அளிப்பை நெறிப்படுத்துதல். இது எல்லாமே வந்து இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த ஒரு பாக்ஸை படித்தீங்க அப்படின்னாவே நீங்கள் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் அப்படிங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், கீழ்கண்ட பணிகளில் ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணிகள் எது எவை அப்படின்னு அகைன் பணிகள் கொஸ்டினை தான் கேட்டிருக்காங்க. பணத்தை வெளியிடுதல், வங்கிகளுக்கு கடன்களை கட்டுப்படுத்துதல், அரசின் வங்கி, மாற்று விதத்தை கட்டுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4மே வந்து இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளாக தான் வரும். அப்போ 1 and 2, 3 and 4 வந்து கரெக்டு. அதனோட பணிகள் கொடுத்துருக்காங்க பாருப்பா. காகித பணம் வெளியிடுதல், அரசின் வங்கியாக செயல்படுதல், இந்திய வங்கி அமைப்புகளை நெறிப்படுத்துதல், அயல்நாட்டு செலவாணியின் பாதுகாவலர், கடன் அளிப்பை வந்து நெறிப்படுத்துது. இது எல்லாமே ஆர்பிஐயோட பணிகள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்திய ரிசர்வ் வங்கியின் பணம் சாராத பணிகள். இப்போ வந்து நம்ம பணம் சார்ந்த பணிகள் பார்த்தோம். இதில் பணம் சாராத பணிகள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கிகளுக்கான கடனை கட்டுப்படுத்துதல்ங்கிறது, நெக்ஸ்ட்டு அந்நிய செலாவணி மாற்றத்தை கட்டுப்படுத்துதல்ங்கிறது பணம் சார்ந்த பணிகள். வணிக வங்கிகளின் உரிமை அளித்தல், வைப்பு காப்பீட்டு திட்டம், இது 2 வந்து பணம் சாராத பணிகள். சரிங்களா? பாருங்க, பண அதிகார அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்தியாவில் பண அளிப்பினை கட்டுப்படுத்துவதன் மூலம் அயல்நாட்டு செலாவணி பரிமாற்ற விகிதத்தை நிலைப்படுத்துதல், சாதகமாக செலுத்து நிலையை பேணுதல், நிதி நிலைமையை ஏற்படுத்துதல், பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல் மற்றும் வங்கி அமைப்பை உறுதியாக்குதல். இது எல்லாம் வந்து பண அதிகார அமைப்பில் வந்து வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்கப்பா. இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பண
வளங்களை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு இருக்காங்க. அந்நிய செலாவணி பரிமாற்ற விகிதத்தை நிலைப்படுத்தவும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் விரும்புகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஏஎன் கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரிதான். கூற்றுக்கு வந்து காரணம் சரியான விளக்கம் தான். இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா, அந்நிய நாட்டு செலாவணி பாதுகாவலன் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க, நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவில் மத்திய மாநில அரசுகளின் வங்கியாக செயல்படும் வங்கி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் பேங்க் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வங்கிகளின் வங்கி அப்படின்னு அழைக்கப்படுற பேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான். வங்கிகளின் வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கிகளுக்கும் தலைமை வங்கியாகும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆர்பிஐயின் கூற்றுப்படி இந்தியாவில் பணக்கார மாநிலமாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் இந்தியாவோட பணக்கார மாநிலமாக இருக்கும். இது எதன் அடிப்படையில் பார்ப்பாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட ஜிடிபி அடிப்படையில் தான் பார்ப்பாங்க. அந்த ஸ்டேட்டோட ஜிடிபி அடிப்படையில் வந்து மகாராஷ்டிராவை வந்து $21 மில்லியன் வந்து அவங்க ஜிடிபி வச்சுருப்பாங்க. தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்கும், குஜராத் வந்து 3வது இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்திய ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்த உள்ள மைய வங்கியின் மெய்நிகர் மின்னணு பணத்தின் அமைப்புகள் எவ்வாறானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த மெய்நிகர் மின்னணு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் கரன்சி இருக்குல்ல, அதே மாதிரி ஜென்ரல் பேங்க் அறிமுகப்படுத்தின டிஜிட்டல் கரன்சி தான் இந்த மெய்நிகர் மின்னணு பணம் அப்படிங்கிறது. அது வந்து வங்கி கணக்கு அடிப்படையிலானது, அடையாள வில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அக்கௌண்ட் பேஸ்டு டோக்கன் பேஸ்டு அப்படின்னு சொல்லி 2 விதமாக வந்து இதை கொடுத்துருப்பாங்க. அப்போ ரெண்டுமே வந்து சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்திய ரிசர்வ் வங்கி பணக்கொள்கையின் நோக்கங்கள், அதோட பணக்கொள்கையின் நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலை நிலைப்படுத்துதல், வரி விகிதம், சமூக நீதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய ரிசர்வ் பேங்க் வந்து வரி விகிதம் வந்து கொடுக்காது. அப்போ இதை பணக்கொள்கையின் நோக்கங்களில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா விலை நிலைப்படுத்துதல், சமூக நீதி, இது 2 தான் வந்து சரியான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கடன் அங்கீகார திட்டத்தை அறிமுகப்படுத்தியது எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்திய ரிசர்வ் பேங்க் தான் கடன் அங்கீகார திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1965 வரைக்குமே வந்து ஒரு பேங்க் வந்து ஒரு தொழில் நிறுவனத்துக்கோ யாருக்கோ கடன் கொடுக்கணும் அப்படின்னா 1 கோடிக்கு மேலே அந்த கடன் உச்சவரம்பு இருந்துச்சு அப்படின்னா ஆர்பிஐட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற ஆக்ட் வந்து 1965 வரைக்கும் இருந்தது. அதை 1988 அதை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக இந்த கடன் அங்கீகார திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து ஆர்பிஐ வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக்க பாருங்க, பணக்கொள்கை அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆர்பிஐ தான் வந்துடும். காப்பீடு அப்படின்னா ஐஆர்டிஏ, இன்சூரன்ஸ் இதில் வரும்லப்பா, அதனால ஐஆர்டிஏ. நிதி கொள்கை அப்படின்னா மத்திய அரசாங்கம். பங்குச்சந்தைனா செபி. நெக்ஸ்ட், ரிசர்வ் வங்கி ரூபாய் நோட்டு அச்சிட்டு வெளியிடுவதில் டேஸ் முறையை பின்பற்றுகிறது அப்படின்னா ரூபாய் நோட்டு அச்சிட்டு வெளியிடுவதில் வந்து குறைந்தபட்ச இருப்பு, அதாவது மினிமம் ரிசர்வை தான் வந்து ரிசர்வ் வங்கி வந்து பின்பற்றுறாங்க. நெக்ஸ்ட், கீழ்காண்பவற்றுள் எது ரிசர்வ் வங்கி மத்திய அலுவலகத்துறையின் ஒரு பகுதி அன்று, அதாவது கீழே கொடுத்துருக்கிறதுல எது வந்து ஜென்ரல் கவர்மெண்ட்டோட அலுவலகத்துறையில் ஒரு பங்கு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வங்கி செயல்பாடு மற்றும் வளர்ச்சித்துறை, பண மேலாண்மைத்துறை, பொருளாதார கோட்பாட்டு மற்றும் ஆய்வுத்துறை, இது எல்லாமே ரிசர்வ் வங்கி கீழே தான் வரும். மனிதவள ஆள் சேர்ப்புத்துறை வந்து ரிசர்வ் வங்கி கீழே வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம் தான் ரெப்போ ரேட். இதில் ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லி 2 இருக்கும்பா. ஒரு பாக்ஸ் கொஸ்டினாவே அந்த வங்கியல் அப்படிங்கிற லெசனில் கொடுத்துருப்பாங்க. ரெப்போ ரேட் அப்படின்னா ரிசர்வ் வங்கி வந்து பேங்க்குக்கு கடன் கொடுத்து அதுக்கு வசூலிக்கிற வட்டி. ரிசர்வ் ரெப்போ ரேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரிசர்வ் பேங்க் வந்து வங்கிகளுக்கு கடன் வாங்கி வங்கிகளுக்கு கொடுக்குற வட்டியை வந்து குறிக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, அட்டவணையில் சேர்க்கப்பட்ட வங்கிகள் எந்த அட்டவணையில் இடம்பெற்றுள்ளன அப்படிங்கிறாங்க. அதாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ள வங்கிகள், அட்டவணையில் சேர்க்கப்படாத வங்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக வங்கிகளை வந்து பிரிப்பாங்கப்பா. இந்த அட்டவணையில் சேர்க்கப்பட்ட வங்கிகள் வந்து 2ஆம் அட்டவணையில் இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 படி தான் இடம்பெற்றிருக்கும். பின்வருவனற்றுள் எது மத்திய அரசின் கீழ் வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் தான் மத்திய அரசின் கீழ் வரும். ஏன்னா விவசாயம், சிறை, பொது சுகாதாரம் இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்ட தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய ரூபாயின் புதிய அடையாள குறியீடு டேஸ் மொழி பொறிக்கப்பட்டதன் வாயிலாக கிடைத்ததாகும் அப்படிங்கிறாங்க. தேவநாகரி, ரா மற்றும் ரோமன் அப்படிங்கிற இதுலேருந்து தான் இதை வந்து எடுத்திருப்பாங்க. இது வந்து 8th புக்லையும் இருக்குது.
+2 புக்லேயும் இருக்குப்பா. இந்த பணத்தின் குறியீடு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த தேவநாகரி அப்படிங்கிற எழுத்து வந்து ரா அப்படிங்கிற எழுத்தும், ரோமன் எழுத்தில் ஆர் அப்படிங்கிறது இந்த செங்குத்து கோடு இல்லாமல் அப்படிங்கிற எழுத்துமே ரெண்டையும் சேர்த்து வந்து வடிவமைச்சிருப்பாங்க. இதை வந்து 2010 ஜூலை 15 வந்து நம்ம மத்திய அரசாங்கம் வந்து இதை ஏற்றுக்கொண்டிருக்கோம். உதயகுமார் அப்படிங்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இதை வடிவமைச்சிருப்பாங்க. அவங்க வந்து மும்பை ஐஐடி ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய மைய வங்கி விதி டேஸின் படி மைய வங்கிக்கு எல்லா வகையான பண நோட்டுகளையும் வெளியிடும் தனிப்பெரும் அதிகாரம் உள்ளது அப்படிங்கிறாங்க. அது என்னன்னா வங்கி ஆக்ட் 22 அப்படிங்கிறது படிதான் இவங்க வந்து நோட்டுகளை வந்து வெளியிடுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்திய ரிசர்வ் வங்கியினை ஏன் கடைசி நிலை கடன் ஈவோன் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா, இதுல வந்து தேர்ட் ஒன் மட்டும்தான்ப்பா கரெக்டு. இக்கட்டான சூழலில் வணிக வங்கிகள் ரிசர்வ் வங்கியிடம் மட்டுமே கடன் பெற இயலும் அப்படிங்கிறதான் கரெக்டு. கடைநிலை கடன் ஈவோன் அப்படின்னு சொல்கிறாங்க. வணிக வங்கிகளுக்கு தீர்க்க இயலாத நிதி சிக்கல்கள் ஏற்படும் பொழுது நிதிக்கான மற்றும் ஆதாரங்கள் இல்லாத சூழ்நிலையில் அச்சிக்கலிலிருந்து மீள்வதற்கு வந்து நம்ம ஆர்பிஐ வந்து வங்கிகளுக்கு வந்து கடன் கொடுப்பாங்க. அதனால தான் அதை கடைசி நிலை கடன் ஈவோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி ரொக்க இருப்பு விகிதத்தை என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணவீக்கம் அப்படின்னா அவங்க இருக்கிற ரொக்க இருப்பு விகிதத்தை வந்து அவங்க அதிகரிப்பாங்க. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா. பணவீக்க முறைகள் நாட்டின் மைய வங்கியால் அமல்படுத்தப்படும் முறையாகும். வங்கியோட விகிதத்தை வந்து உயர்த்துவாங்க. வெளிர் அங்காடியில் அரசு பத்திரங்களை வித்தல், ரொக்க இருப்பு விகிதத்தை உயர்த்துதல், சட்டப்படியான நீர்மை விகிதத்தை உயர்த்துதல் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்திய ரிசர்வ் வங்கி மகாத்மா காந்தி உருவம் பொறிக்கப்பட்ட 200 ரூபாய் காகித பணத்தை ஆர்பிஐ கவர்னர் டாக்டர் உர்ஜித் பட்டேல் கையெழுத்து டேஸ் அன்று வெளியிட்டது அப்படிங்கிறாங்க. அவங்க 2017 25/8 தான் வந்து அவங்க வெளியிட்டிருப்பாங்க. உர்ஜித் பட்டேல் அப்படிங்கிறவங்க 24வது ஆர்பிஐயோட கவர்னர்ப்பா. 25வது கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சக்திகாந்த தாஸ். இப்போ 26வது கவர்னர் வந்து நியமிச்சிருக்காங்க. அவங்க யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, உலக வங்கியின் உலக வளர்ச்சி அறிக்கை, அதாவது 2010 படி அடிப்படையில் பல்வேறு நாடுகளை எதன் அடிப்படையில் வந்து அவங்க வகைப்படுத்துறாங்க அப்படின்னா ஜிஎன்ஐ பிரகாரம் தான் அவங்க வகைப்படுத்துவாங்க. அதாவது மொத்த தேசிய வருமானம், உலகம் அப்படிங்கிற வரும்போது தேசிய வருமானத்துல தான் வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்க, உலக வங்கி 2017 வெளியீட்டின்படி ஏழ்மை கோட்டின் அதீத ஏழ்மை அளவீடு அப்படிங்கிறத எதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து $1.90 கீழே யாரெல்லாம் செலவு பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து அதீத ஏழ்மை அப்படின்னு சொல்லி உலக வங்கி வந்து 2017 வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், நவம்பர் 2017 நிதி அமைச்சரவையால் துவங்கி வைக்கப்பட்ட பேமெண்ட் வங்கி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட் வங்கி தான் வந்து 2017 நவம்பர்ல வந்து தொடங்கி வச்சாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 1982 வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சி கழகம் வந்து எதோட இணைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபார்ட் பேங்கோட தான் இணைச்சாங்க. கிராமப்புற உட்கட்டமைப்பு முன்னேற்றம் நிதி டேஸின் கீழ் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறம் உட்கட்டமைப்புனாலே அது நபார்டு வங்கி தான். கீழ் காண்பவற்றுள் நபார்டின் கீழ் இடம்பெறாத வங்கிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி வளர்ச்சி வங்கிகள் தான் நபார்டின் கீழ் வந்து இடம்பெறாது. மாநில கூட்டுறவு வங்கிகள், ஊரக வட்டார வங்கிகள், மாவட்ட மைய கூட்டுறவு வங்கிகள் எல்லாமே நபார்டு வங்கியில தான் வரும். நபார்டு வங்கியின் கீழ் இடம்பெறும் வங்கிகள் பாருங்க, பிராந்திய கிராமப்புற வங்கிகள், அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க், மாநில கூட்டுறவு வங்கிகள், ஸ்டேட் கோஆப்டிவ் பேங்க், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள், முதன்மை வேளாண்மை கடன் சங்கங்கள், மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகள், முதன்மை கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகள், இது எல்லாமே நபார்டு அப்படிங்கிறது கீழே இடம்பெறும் வங்கிகள் தான். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. இதை ஃபுல் ஃபார்ம் கேட்டுருவாங்க, பொறுத்துக மாதிரி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சுய உதவி குழுக்களுக்கு குறுநிதி அளிப்பது டேஸின் நோக்கம் அப்படிங்கிறாங்க. அது வந்து நபார்டு வங்கியின் நோக்கம் தான். சக்தி அப்படிங்கிறது வந்து சுய உதவி குழுக்களுக்கு டிஜிட்டல் மயமாக்குவதற்கான தேசிய வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகளின் முன்னோடி திட்டம் தான் இந்த சக்தி அப்படின்னு சொல்றாங்க.
நெக்ஸ்ட் பாருங்க, ஏன் சென்னை வங்கி தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக வங்கி மற்றும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களிலிருந்து அதிக அளவில் முதலீடுகளை ஈர்க்கிறதுனால தான் சென்னை வந்து வங்கிகளின் தலைநகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நிலவள வங்கி விவசாயிகளுக்கு டேஸ் கடன்களை வழங்குகிறது அப்படின்னா, நீண்ட கால தேவைக்கான கடன்களை தான் நிலவள வங்கி வந்து அளிக்கும். வேளாண் மறுகடன் மேம்பாட்டு கழகம்ங்கிறது கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கப்பா. நிலவள வங்கிகள் வந்து நீண்ட கால கடனை தான் அவங்களுக்கு அளிக்குதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்த சொல்லியிருக்காங்க. நபார்டு வங்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா விவசாய நிதி அல்லது கடன். HDFC அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வீட்டு நிதி அல்லது கடன். IDBIனா தொழில் நிதி. SHG அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண்ணிய நிதி, அதாவது மைக்ரோ ஃபைனான்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான்ப்பா இந்த SHG. இதை கவனமாக பார்த்து பொறுத்திருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மன் குழு. அவங்க தான் இந்த CLR SSR அப்படிங்கலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து குறைக்க சொல்லி இந்த நரசிம்மன் குழு வந்து பரிந்துரைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், RBIயின் கூற்றுப்படி இந்தியாவில் பணக்கார மாநிலமாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான். மகாராஷ்டிராவோட GDP என்னன்னு பார்த்தீங்கன்னா 31 டிரில்லியன் டாலராக தான் இருக்கும். செகண்ட் இடத்துல வந்து தமிழ்நாடு இருக்குது, 20 டிரில்லியன் டாலர். தேர்ட் இடத்துல குஜராத் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, பின்வருவனவற்றுள் எது நிதி கொள்கையின் கருவி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிதி கொள்கையின் கருவி அல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா வங்கி வீதம் தான். நிதி கொள்கையின் நிதி கொள்கை வந்து என்னென்ன கருவி எது வரும்னு பாருங்க. வரிகள், மானியங்கள், பொதுக்கடன், பொது செலவு, இது எல்லாமே வந்து நிதி கொள்கையின் கருவிகளாக வரும். நெக்ஸ்ட் பாருங்க, பின்வருவனவற்றுள் வங்கித்துறையினை மின்னணுமயமாக்கப்படுவதற்கான காரணமான காரணிகள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர் நடவடிக்கைகளில் மாறுதல், நிதியின் உள்ளடக்கம் மற்றும் அரசின் முயற்சி, அதிக அளவில் கமாண்ட் கைபேசி பயன்படுத்துதல், ஸ்மார்ட் கைபேசி பயன்படுத்துதல், குறியீடுகளில் இருந்தும் சரியான விடையை வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது 3மே சரிதான். இதோட வந்து இந்த RBI அப்படிங்கிற வீடியோ முடியுதுப்பா. இதில் RBI ப்ளஸ் நபார்டு பேங்க் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்கோம். நம்ம சிலபஸில் RBI மட்டும்தான் இருக்குது. போன வருஷம் வந்து நமக்கு நபார்டு வந்து கொஸ்டின் கேட்டுட்டாங்க, அதனால நம்ம நபார்டும் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்கோம். நீங்கள் அதையும் சேர்த்து படிச்சிருங்க. இன்னொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.